Very good morning. பளபளக்கும் ஆற்றில் ஒரு மீன் கூட்டம் சரியான ஒத்திசைவுடன் முன்னும் பின்னுமாக நீந்திக் கொண்டிருந்தது. அவற்றுள் ஆராய்வதை விரும்பும் ஃபின் என்ற ஒரு சிறிய மீனும் இருந்தது. பெரும்பாலான மீன்கள் கூட்டத்திற்கு அருகிலேயே இருந்தபோதிலும், ஆற்றின் வளைவுக்கு அப்பால் உள்ள உலகத்தை பற்றி ஃபின் அடிக்கடி ஆர்வமாக இருந்தான். ஒரு நாள், அந்த கூட்டம் வழக்கம் போல் அதே திசையில் நீந்திக் கொண்டிருந்தபோது ஃபின் நின்றான். பிரதான ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஒரு குறுகிய ஓடையை அவன் கவனித்தான். அது மரங்களால் நிழலிடப்பட்டிருந்தது. மேலும் சூரிய ஒளியின் சிறு கதிர்கள் நீரின் மேற்பரப்பில் நடனமாடின. "எங்கே போகிறாய், ஃபின்?" என்று வயதான மீன்களில் ஒன்று கேட்டது. "நான் அந்த ஓடையை ஆராய விரும்புகிறேன்," என்று ஃபின் பதிலளித்தான். அந்த வயதான மீன் முகம் சுளித்தது. "கூட்டத்தை விட்டு பிரிவது ஆபத்தானது. இது பாதுகாப்பானது என்பதால் நாங்கள் அனைவரும் இந்த வழியில் நீந்துகிறோம்." ஆனால் ஃபின்னால் தன் ஆர்வத்தை கைவிட முடியவில்லை. அவன் ஒரு கணம் தயங்கி, பின்னர் தைரியமாக அந்த ஓடையை நோக்கி திரும்பினான். அவன் நீந்தும்போது, நீர் அமைதியாகவும் தெளிவாகவும் மாறியது. அவன் அழகான தாவரங்களையும் வண்ணமயமான பாறைகளையும் இதற்கு முன் பார்த்திராத சிறு உயிரினங்களையும் கண்டான். அது அவன் இதுவரை அறிந்த எதிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு மறைக்கப்பட்ட உலகம் போல இருந்தது. ஃபின் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தான். ஆனால் அவன் மேலும் நீந்த சென்றபோது, அவனுக்கு மேலே ஒரு நிழல் தோன்றியது. ஒரு பெரிய பறவை கீழே பாய்ந்து வந்தது. அதன் கூர்மையான அலகு நேராக அவனை குறிவைத்தது. ஃபின் சரியான நேரத்தில் நாணல் புதர்களுக்குள் பாய்ந்து சென்றான். அவன் இதயம் படபடத்தது. அதிர்ச்சியடைந்தாலும் உறுதியுடன் ஃபின் தொடர்ந்து ஆராய்ந்தான். அவன் விரைவில் எல்லா வடிவங்களிலும் வண்ணங்களிலும் உள்ள மீன்கள் நிறைந்த ஒரு குளத்தை அடைந்தான். அவை அவனை அன்புடன் வரவேற்று, தங்கள் சொந்த சாகச கதைகளை பகிர்ந்து கொண்டன. தான் மீன் கூட்டத்துடன் தங்கியிருந்து, ஒவ்வொரு நாளும் ஒரே பாதையில் சென்றிருந்தால் எவ்வளவு விஷயங்களை தவறவிட்டிருப்போம் என்பதை ஃபின் உணர்ந்தான். ஃபின் இறுதியாக ஆற்றுக்கு திரும்பியபோது, அவன் தனது கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டதை கேட்டு மற்ற மீன்கள் பிரமிப்புடன் கேட்டன. ஒரே பாதையில் செல்வது மட்டுமே வாழ்வதற்கான ஒரே வழி அல்ல என்பதை அவற்றுள் பல உணர்ந்தன. ஃபின்னின் தைரியத்தால் ஈர்க்கப்பட்டு, சில மீன்களும் புதிய இடங்களை ஆராய முடிவு செய்தன. கதையின் நீதி: உங்கள் சொந்த பாதையை பின்பற்றுங்கள். சில நேரங்களில் ஒரு வித்தியாசமான வழியை தேர்ந்தெடுப்பது அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கும். Thank you and bye. Like, share and subscribe for more videos.